என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டேக்ஸ் வேர்ல்டு தமிழ்ல உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீஸ் ப்ராப்பர்ட்டி வீடியோ தான் பார்க்க போறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு ஹோட்டலோட சிசிடிவில இவர் ஆர்டர் பண்ண சாப்பாடை மொத்தமா தூக்கிட்டு வரும்போது போட்டாரா வலிக்கிச்சா? கால் லைட்டா ஸ்லிப் ஆனதுல திரும்பி பஸ்ல இருந்து பண்ணணும். மொத்தமும் கொட்டிடுச்சே. பட் லேட் ஆகும் இந்த ஆர்டர் ஃபுல்லா. ரெஸ்லிங்ல ரோப்பு மேல ஏறி போறதெல்லாம் சாதாரணம். அப்படி ஒரு மேட்ச்ல இவர் ஏறி போக நினைக்கும் போது லோக்கல் மேட்ச் பாதியில ஸ்டக் ஆகி கவுந்துட்டாரு. லோக்கல் இது போல. என்னதான் உருட்டி விட்டாலும் ஒன்ன கூட அடிக்கலன்ற விரத்தியில பக்கத்துல போய் தூக்கிட்டு அங்க போயிட்டாரு. அட அதையும் மிஸ் பண்ணிட்டாரே. இங்க போய் அடிக்கிறாரு. ஒரு கடைக்கு வெளியே இருந்த சேர்ல இந்த லேடி உட்கார்ந்ததும் ஐயோ, சேரோட மல்லாக்க கவுந்துட்டாங்க. சரி, உங்களுக்கான இந்த வார டாஸ்க் இதுல கொடுத்திருக்கிற 4 டைமிங்ல எது தப்பான டைம்னு கண்டுபிடிங்க பாப்போம். நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வெளியே நின்னு எதையோ பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வெளியே ஒரு மாடு தாங்க வந்துச்சு. அதுக்கு ஓட்டம். இந்த பொண்ணெல்லாம் வீட்டுல போய் தான் நின்று இருக்கும் போல. போயிடுச்சு எங்கயோ. சாப்பாட டேபிள் மேல வச்சதும் என்ன ஒவ்வொருத்தரும் கொலப்பசியில இருந்திருக்கான் போல. வச்ச அடுத்த செகண்ட் காலி. கப்ப வின் பண்ணிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. லூசு பார்த்த வேலை. இந்த கோயில்ல மணி எங்க கெட்டி விட்டுருக்காங்கன்னு பாருங்க. அட போயிலா. ஏண்டா நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல பணம் அதுக்கப்புறம் அறிஞ்சிட்டாங்க. இல்ல இது செட் பண்ணிருப்பாங்க. மணி வைக்க போறாங்க கரெக்ட்டா வரைஞ்ச மாதிரி. தலையில எண்ணெய் ஊத்தி ஹெட் மசாஜா. இந்தியன் ஹெட் முடி முளைச்சிருமா? இருக்குன்னா ஐயோ தலைவலி வந்துராது. அது ரிலாக்ஸ் பண்ணிடுது. சிரிக்காம பாருங்க பாப்போம். இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணி பாத்திருப்பீங்க. அப்படி இந்த பொண்ணு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணி என்ன சம்பவம்னு பாருங்க. பேலன்ஸ் இல்லாம பொண்ணு பேலன்ஸ்க்காக அவர் பேலன்ஸ் ஊறி விட்டுடுச்சுங்க. நல்ல வேலை உள்ள ஏதாவது போட்டிருந்தாங்க. நல்ல வேலை மனுஷன் உள்ள ஒரு ட்ரவுசர் போட்டிருந்தாரு. இல்லனா என்ன ஆயிருந்திருக்கும். நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும் பாத்துக்கோங்க. இவர் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் போல. இவர் எப்படி பிராங்க் பண்ணிருந்தாருன்னா, பொம்மையிலேயே பார்த்து ஒரு செகண்ட் மறந்துட்டாரு. இந்த பொண்ணு ஹேண்ட்பேக்ல எதையோ தேடிக்கிட்டே வருதா. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தது ஐயோ இறக்கம். எப்படி ரசிச்சு பாப்பாருன்னா அங்க பொண்ணுங்களுக்கு வந்து காப்பாத்திடுவாரு. பசங்க வந்தா மீதி தள்ளுவாங்க. அதுவே பசங்கன்னா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாத லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? கூட்டத்துல மாட்டிக்கிச்சு. ஒரு வீட்டு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. 2 லேடிஸ் பைக்ல வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது
கிச்சா பைக்கை நிறுத்துறேன்னு நிறைய இருக்கு. கொட்டடிச்சுட்டு வந்தா மட்டும் போதுமா, அதுக்கேத்த மாதிரி டான்ஸ் ஆடணுமே. ஆடி இருக்காரே. அழுக்க போதுன்னு நினைக்கிறேன். என்னது பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல. ஒய்ஃபா நல்லா இந்த இருக்கு. போட்டியில அவங்க பொண்டாட்டியை உட்கார வச்சு புருஷமார்கள் ஈஸியா இழுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க இருக்கணுமா? ஆனா அடுத்து புருஷங்களை உட்கார வச்சு இழுக்கும் போது இழுக்கிறாங்கப்பா, ஈஸியா எடுத்துட்டாங்க. இழுங்க இழுங்க நல்லா இழுங்க. இந்த பொண்ணு இழுக்கிறதுல ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டாரு. இவர் எப்போ பினிஷ் லைனுக்கு போறதே. அவரு இழுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு இடத்துல இந்த பொண்ணு பாட்டு பாட ஆரம்பிச்சதும் பின்னாடி அந்த பச்சை சட்டைக்காரர் பாட்டு சேருக்கே பொருட்களை போல. தண்ணி ஓரமா இருந்த இந்த பறவைங்கல்ல இந்த பறவை ஜஸ்ட் நெளிச்சு கொடுக்கும் போது ஏமாய் அவன் விழுந்துட்டான், என்ன ஆச்சுன்னு போய் பாரு. வெளிய சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்டாதான் பிரச்சனைன்னு வீட்டுக்குள்ள ஓட்டி இருந்திருக்காங்க. அட அதுவும் பிரச்சனையா? ஒரு நிமிஷம் என்னென்னப்பா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ரோட்ல நின்னு இந்த பொண்ணு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது வலிக்கிச்சா? சுத்துங்க, அப்படிதான் சுத்துங்க சுத்துங்க. அச்சச்சோ, சரியான வலிட்டி. என்னம்மா இப்படி மல்லாக்க கவுந்துட்ட? இந்த மியூசிக் ட்ரூப்ல இங்க ட்ரம்ஸ் அடிக்கிறவர் ரொம்ப ஆர்வமா இருக்காப்ல. அடிச்சு உடைச்சிருவானா? அடி சும்மா இடியா விழுதே. அவர் ஆர்வம் கொஞ்சம் அதிகமானதுல அலை போட்டு மீன் பிடிக்க ஒரு சின்ன போட்லயாச்சும் போவாங்க. ஆனா தலைவன் எதுல மீன் பிடிக்க போயிருந்தாருன்னு பாருங்க. அவர் வலைய தூக்கி போட்டதும் அவ்வளவுதான். என்ன வேற ஒண்ணுமே கிடைக்கலையா? தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. இவர் பேசிட்டே சேர்ல வந்து உட்காரும் போது என்னத்த தேடுறாரு? இல்ல அவருக்கு தெரியல எப்படி வித்தியாசமா விழுறதுன்னு. இவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னடா பண்ற? செய்யல மிதிக்கிறேன்னு. பொதுவா நவராத்திரிய இப்படி டான்ஸ் ஆடி கொண்டாடுவாங்க. ஆனா இங்க ஆட பாவிகளா. என்ன நன்னு டான்ஸ் ஆடி நவராத்திரி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. தெரியுது, பாக்குறாங்க. ஆத்தி, முதல் நாள் ஜிம்முக்கு போன பொண்ணு இத பண்ண தெரியாதானே அதுல ஏறி இருந்திருக்கு. அது ஓ இதான் டான்சிங் எக்ஸசைஸா? ஸ்லிப் ஆகி விழுந்தவங்கள பார்த்தோம். ஆனா இவரு ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிட்டாரே. கேம் கீழே விழுந்தா அவுட். ஸ்கிரீனை நம்மளே சரி பண்ணலான்னு பண்ண போய் கடைசியா ஏன்டா இது தெரியலன்னா என்ன பண்ற? சாப்பாடு ஓபன் பண்ணும்போது வச்சு போல இருக்கு. இந்த மியூசிக்கல் சேர் போட்டியில என்ன நடந்ததுன்னா சேர அடிச்சிட்டாங்க.
அட பாவி, அப்படி பண்ணலாமா? யானைக்கும் அடி சேர்ல தானே கொடுப்பாங்க. உட்காரணும், இழுக்க கூடாதுன்னு அப்படி சொல்லு. மின்னல் வேகத்துல வந்த குதிரை இல்ல அதால நிக்க முடியல. பரவாயில்ல, விழுந்து எழுந்துச்சு ஓடும். விளையாட்டு பிள்ளை பாலை எத்துறன்னு அது கல்லா அதான் நினைக்கிறேன். இது எங்க நவுறவே இல்லையா? நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கவே கூடாதுங்க. மொத்த ரேக்லயும் பீஸாவை அடுக்கி வச்சதும் ஐயோ அதுவும் விழுந்து போச்சு. பாவங்க மனுஷன். அது விழுந்துருச்சு. ஏன் ஏதோ இது உடஞ்சிருச்சு. அந்த வீல் மாதிரி நிக்கிறது வளைஞ்சிருச்சு பாரு கீழே. அப்பாடி. கல்யாண ஸ்டேஜ்ல ஓடு. அண்ணன் கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது யாரா வச்சிருக்கா? அப்பாடி, யார் பண்ணுது? டீம் ஒர்க்குனா இதாங்க. எப்படி வேலை பாக்குறாங்க பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஜாவ்லின் த்ரோல த்ரோ பண்ணிட்டு விழுவாங்க. ஆனா இவரு த்ரோவே பண்ண விட்டாரா? ஐயோ, த்ரோ பண்ணாமலே விழுந்து கிடக்குறீங்க. ஏதாவது கால் நல்லா இருக்குன்னு பிடிச்சிச்சானோ? எடுத்தாங்க வீடியோ. அதுல ஓ, சரி. கால் மறைஞ்சிருக்கணும். நம்ம இப்படி விழுந்து கிடப்போன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. எப்படியா அளவெடுத்து ஏத்திட்டு வந்தாரா என்ன? ஓ இருக்கலையே. ஃபங்க்ஷன்ல ஒரு ஆர்வத்துல மேல ஏறி டான்ஸ் ஆடிட்டு இறங்கும் போது அவ்வளவுதான். டேபிள் உடைச்சிட்டாங்க. உடைச்சிடுறா. போலீஸ் ட்ரெயினில் நடந்த பரேட்ல போட் டர்ன்ல இவர் மட்டும் ரைட்ல திரும்பிட்டாரு. ஐயோ ஐயோ, இப்படிதான் பண்ணுவாங்க. பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லப்பா. ஐயோ செத்தான பார்த்தாங்க. வரல கூடவா தெரியல. திட்டுவாங்களா? அடியே வரும். நல்ல வேலை அந்த ஆபீசர் கவனிக்கல. ஐயோ, இந்த பொண்ணு ரைட முடிச்சு கீழே இறங்கும் போது முடிஞ்சு போச்சு. எனக்கா இருக்குது. நானும் காலையில நிறைய வந்து வேலையை ஆரம்பிக்கும் போதே ஸ்விம்மிங் பூல்ல இந்த பையன் விளையாட்டா வந்து ஜம்ப் பண்ணியிருந்தான். அத அங்க கூடி இருந்த ஃப்ரெண்டுங்களை ஒருத்தன் செஞ்சு காட்டும் போது வலிக்கிறோம். தேவையா? ஏண்டா அவன் விழுந்ததுக்கு இப்படியாடா சிரிப்பீங்க? இவர் அத தாண்டணும்னு நினைச்சதுமே அட பல்ட்டில அடிச்சு போட்டாரே. ஓடி வந்து தாண்டலான்னு வர்றீங்க பாத்து. அப்பாடி வலியோட வலிக்கு விடு. எல்லாரும் பார்த்துட்டு வருத்தமா இருக்கும். அதனால இதுல ஏறிட்டாங்க. போச்சு உடைய போகுது. அது ஆடுது. என்ன அப்போ ஆகிடுச்சு ஸ்லிப்பு. நல்ல வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்த லேடி திடீர்னு அவசரமா ஓடும்போது ஐயோ, நாய் ஏஞ்சி ஓடுது. எதுக்கு ஓடுறான்? நாய் வந்துடுச்சு. பெனால்டி ஷாட்டை எப்படி அடிக்கணும், இவன் எங்க அடிச்சிருக்கான்னு பாருங்க. அவரு கோல் கீப்பர் நினைச்சிட்டான் போல. தலைவன் குசும்ப பாத்தீங்களா? ஐஸ் கட்டியா நம்ம ஊர்ல இருக்க மாட்டேங்குது. எல்லா கிறுக்காலையும் பார்ப்பாங்க. ஓ, அவர் மண்டையில இருக்கிற பாட்டில குறி வைக்கிறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். இப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் தைரியமா இருந்தாரு போல. இந்த நாய் எப்படி தண்ணி குடிக்குதுன்னு பாருங்க. பார்த்ததும் இந்த பொண்ணோட ஆசை ஆசையால இருந்திருக்கு. போச்சு, நாய் கட்டி விட்டுருச்சு. டென்னிஸ் மேட்ச்ல
அவர் மேல அப்படி என்னமா சரியான காண்டு இருக்கு? நிக்கிறத பார்த்தா ஏதோ விபரீதமா பண்ண போகுது போல. போச்சு. வேண்டாமா ஓட வேண்டாம், போறாங்க. வலிக்கிட போகுது. தண்ணி இருக்கு. நமக்கு இது தேவையா? தாண்டி அது தண்ணியா இருக்கியா? கூட நடந்து வந்த பையன் ஐஸ் கட்டி. வெயிலன்னு இருந்திருக்கு. சரியா தானே வர்றாரு, கீழே விழ வாய்ப்பே இல்லல்ல. ஆனா இருக்கு ட்விஸ்ட். அப்படி போய் அவர் திரும்பும் போது கால் தட்டிடுச்சு. தம்பி பார்த்து பார்த்து காலை வச்சாலும் வெயிலன்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? தம்பி மழை பெஞ்சு சகதியா இருக்கு, பார்த்து வாடா. ஆனா அதெல்லாம் பிரச்சனையே இல்லைண்ணே. போச்சு. இந்த புத்திசாலித்தனம் இருக்கே. செத்துச்சு லூசு. லூசு. அது புடிச்சிருக்கணும். இங்க உட்கார்ந்து இருந்தவர் சேர் அட்ஜஸ்ட் பண்றேன்னு போயிட்டான் அப்படியே. அட்ஜஸ்ட் பண்ண நினைச்சது தப்பா? அப்படியே மல்லாக்க கவுந்துட்டாரு. இந்த அக்கா என்ன பண்ண போகுதோ? போச்சு. இதெல்லாம் தேவையா? நம்மளும் விழுந்திருப்போம். ஜஸ்ட்ல தாங்க போச்சு. அடுத்த சான்ஸை தாண்டிடுவாங்க. ஐஸ்ல சறுக்குறது சரி, எப்படி நிப்பீங்க எப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட இருந்து கத்துக்கோங்க. அங்க வீக்கா இருக்கு, இப்படிதான் தண்ணி அதிகமா இருக்கு. சூப்பர். இவர் நடந்து வரும்போது ரோட்ல ஒரு பால் கிடந்திருக்கு. அதை எத்தலாம் நினைக்கும் போது அது கல்லா? இந்த பையன் ஒண்ணும் பண்ணல, கொடையை பிடிச்சிட்டு மலையத்தான் ரசிச்சான். அதுக்கே இந்த பொண்ணு எப்படி ஒரு வித்தை காட்டி இருந்ததுன்னு பாருங்க. ஆமா, இது செம வீடியோங்க. இந்த லேடி நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு கேட்டை திறந்து வெளியே வந்தாங்க. எஸ்கேப் ஆயிட்டான். கவனிக்கல போங்க. கேட்ட பூட்டிட்டு அவங்களும் உள்ள போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் நாயை கொண்டு வந்து கொடுத்திருந்தாரு. ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. தடுமாறி பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு தடுமாற்றத்தை பார்த்திருக்கீங்களா? ஒரு பேட்மிண்டன் மேட்ச்ல ஒரே மேட்ச்ல எத்தனை பேர் வலிக்கு விழுந்தாங்கன்னு பாருங்க. ஒண்ணு ஈரமா இருக்கா? அதே இடத்துல விழுந்துட்டாங்க. அங்கதான் ஏதோ இதா இருக்குது. ரெண்டு ஆளு போச்சு. அதே இடத்துலதான் வலிக்கு. மூணு அவன் தான் ஒருத்த உழுந்து வைக்கிறான்ல. என்னங்கடா எல்லாரும் ஒரே சைடே வலிக்கு விழுறீங்க? எவனாவது செய்வன வச்சுட்டானா? அவனுக்குதான் நல்லா கால் விரிஞ்சு போச்சு. எதுக்கு? ஒருத்தர் அந்த லாரிய வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது குறுக்கால வந்த இவர் சூப்பர். ரோட்ல கரைக்கு வந்து இறங்குற நேரத்துல இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பண்ணி விழுதா? மேல இருந்து விழுதா? ஆயிடுச்சு. ஆமா வட்டு. இது வரைக்கும் எந்த பர்சுமே விழலைங்க. இது கோயில் சைடா? கிரில்ல ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அத திருப்ப நினைச்சாரு. இப்படி போனை நோண்டிக்கிட்டே நடக்க வேண்டியது, அப்புறம் எதிரியாட்டி இடிச்சிக்க வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தெரியற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.
சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது வழுக்கி விடுறதுலாம் அந்த மழை டைம்ல பயங்கரமா. நானும் ஸ்கூல் படிக்கும் போது அந்த தாண்டறதுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு தாரம் வைப்பான். அதை பார்த்து நம்மளும் லூசுத்தனமா ஆரம்பிச்சு அவங்களுக்கு தெரியணும் நம்ம தாண்ட மாட்டோம்னு தெரிஞ்சுமே நம்ம அதை தாண்ட ட்ரை பண்ணி விடுவோம். அந்த ரோட்ல தான் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் அந்த படியில இருந்து டக்கு 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 அது நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது இப்படிதான் என்ன ஆச்சுன்னா, இறங்கி போறதுக்கு டக்குன்னு வலிக்கிருச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் டிராவல் ஆயிட்டு இருக்கேன். அங்க இருக்கவன் எல்லாம் பாத்துட்டு இருக்கான், இவன் என்னடா இப்படி வந்துகிட்டு இருக்கான். ஒரு வாட்டி நடந்தா பரவாயில்ல, நிறைய வாட்டி எனக்கு ஒரு நடந்து வாட்டி தான் அங்க இருக்கேன். உளுந்த அடியோட ஐயோ மத்தவங்க என்ன பார்த்து மானம் போயிட்டு அதுதான் கொஞ்சம் அதை கஷ்டமா இருக்கும். சமாளிக்கிறதுக்குள்ள அந்த அந்த வலி கூட தாங்கிக்கலாம். இடத்த விட்டு வெளில வரதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.